வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனு பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறது தான். போல் வீட் ட்ரிங்க். ஸோ ஏற்கனவே வீட் ட்ரிங்கில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே வேறு ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். கடைசியாக செஞ்சது டுரியான் ஐஸ்கிரீம். ஸோ வீட் ட்ரிங்கில் இப்போ டுரியான்லேயே மல்பெரி டுரியான் மில்க் ஷேக்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மல்பெரி டுரியான் சண்டே அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீமையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போன வாரம் வெனஸ்டே தான் இதை கொண்டு வந்துருந்துச்சு. அப்போ அந்த போஸ்ட்டை இலக்கியிருந்தாங்க. பட் கேட்கும்போது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் அது அவைலபிளாக இருக்குது. ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் டுரியான் ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் மல்பெரியோட நீங்கள் ட்ரை பண்ண போகிறதா இருந்தால் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போய் ட்ரை பண்ணலாம். நான் அதே வாரம் ஃப்ரைடே வாஃபல் ஐஸ்கிரீமையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே நான் அந்த போஸ்ட்டில் பார்த்தேன். போன வாரம் ட்ரை பண்ணலாம் நினச்சேன். 4மே வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அது போன வாரம் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க வீடியோ. ஓகே, இதான் அந்த ஐஸ்கிரீம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரிஜினல் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வாஃபல் ஒரிஜினல். ஐஸ்கிரீம் அதுவுமே ஒரிஜினல் தான். வெனிலா என்ன உள்ளுக்கு ஸ்ட்ராபெரியில் கேட்டிருந்தேன். ஸோ இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். முதல்ல வாங்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு வரும்போது அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சிருச்சு. ஒன்றா ரெடி பண்ணும்போது அதுலேயே கரைஞ்சிருச்சு. கரைஞ்சி இப்படி ஆயிடுச்சு. ஸ்ட்ராபெரி அவ்வளோவா தெரியல, இல்லை அடியில் போயிடுச்சு நினைக்கிறேன். இதை இப்படி எடுத்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஹெவியா இருக்கு. நைஸ். அது ஐஸ்ல ஊறணும்னு அது நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சாக்லேட்டோட ட்ரை பண்ணலாம். வாஃபல் சாக்லேட்டோட கேட்டிருந்தேன். என் ஐஸ்கிரீம் ஒரிஜினல் தான். அது ஸ்ட்ராபெரி, எனக்கு இது ஒரிஜினல் வெனிலா. ஓகே, லேட் ரிச் அப்படிதான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கரைஞ்சிருச்சு. கட்டி இப்படி இப்படிதான் சாப்பிடணும். லிப் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. எனக்கு கோகோ கிரன்ச் மாதிரி இருக்கு ஃபீல். ஏன்னா இதுதான் ரெண்டாவது வாஃபல் செஞ்சாங்க. அது கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கு. சின்னதாக தான் வாஃபல் பிக்க முடியுது. எடுத்து அப்படியே ஊற்றிடும். ஸோ அதனால சேஃப்டிக்கு ஒரு பிளேட் எடுத்து வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் ஊற்றிருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. சாக்லேட் கொஞ்சம் கிரன்ச்சியாக லேட்டாக எடுத்துட்டு வந்ததுனால
ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கேயே சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ வாங்க டூரியானோட ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இது மில்க் ஷேக் அண்ட் டூரியன் ஐஸ்கிரீம். டூரியன் ஐஸ்கிரீம்னா டூரியன் ஐஸ்கிரீம் மல்பெரி டூரியன் சண்டே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீமோட போயிடும். இருக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம்கே வேர்த்துருச்சு. ஓய், பயங்கரமாக உருகிருச்சு. ஜஸ் நல்லா அந்த மல்பெரி அந்த பழத்தோட ஃப்ளேவரும் டுரியானும் தனித்தனியும் தெரியுது. இப்போ வந்து டுரியான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் ஃப்ளேவர் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்மலாக நான் வெறும் டுரியான் சாப்பிடும்போது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் இதில் வந்து எனக்கு தனியாக தெரியுது, ரெண்டுமே செப்பரேட்டாக நல்லா தெரியுது. அந்த மாதிரி மிக்ஸாக ஒரு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் மாறும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கு. பழம் வந்து இது மாதிரி போட்டுருக்காங்க. ஓகே, இது மாதிரி போட்டிருக்காங்க. வெறும் பழம் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண milkshake. So mulberry durian milkshake. அண்ணா என்ன நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ணக்கூடாது. Okay. இது வந்து நல்லா இருக்கும். இந்த மல்பெரி அந்த பெரிஸ்லாம் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த பபுளோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டூரியன் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக தரல இதில் ட்ரிங்க்கில். இருந்தாலுமே நல்லா இருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இந்த மல்பெரி டுரியன் மில்க் இதோட ப்ரைஸ் வந்து 5 வெள்ளி. இந்த மல்பெரி டுரியான் சண்டே வந்து அதுவுமே 5 வெள்ளி. வாஃபல் ஐஸ்கிரீம் அது வந்து நீங்கள் வெறும் வாஃபல் வாங்கினீங்கன்னா 450. ஐஸ்கிரீமாக சேர்த்து வாங்கினீங்கன்னா 7 வெள்ளி. 4 ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. ஒரிஜினல், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அப்புறம் சாக்லேட். நீங்கள் வந்து அப்படி வாஃபல் வந்து என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். நான் கேட்கும்போது சாக்லேட் சொன்னாங்க. அப்படிதான் சாக்லேட்டோடையும் என்ன ஒரிஜினல் எடுத்திருக்கேன். மேபி வேறு ஃப்ளேவர்ஸ் இருக்கான்றது இங்கே இல்லை. ஸோ நீங்கள் எதுவும் கேட்டு பாருங்க, மேபி அங்கே கூட இருக்கலாம்.
ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அப்புறமா இருந்தாங்க. நன்றி, வணக்கம்.